ஸோ ரெண்டல் வீட்ல இருக்கீங்கன்னா இந்த 4 மிஸ்டேக் மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் வந்து பல்கி ஃபர்னிச்சர்ஸ். பல்கியா அந்த ஃபர்னிச்சரும் வாங்காதீங்க, ஸ்பேஸ் சேவிங்கா ஃபர்னிச்சர்ஸ் வாங்குங்க. ஸோ இப்போ எங்க வீட்லலாம் நாங்கள் சோஃபா வாங்கியிருக்கோம். அது பெரிய ஒரு 5 சீட்டர் சோஃபா தான். பட் இருந்தாலுமே அது 3 பார்ட்டா டிஸ்மேண்டில் பண்ணி நான் எடுத்துட்டு போக முடியும். அதே மாதிரி தான் டைனிங் டேபிளும் வாங்கியிருக்கேன். ஸோ எல்லாமே ஸ்பேஸ் சேவிங் ஃபர்னிச்சர்ஸா வாங்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். செகண்ட் வந்து வால்ஸ்க்கு டார்க் கலரா பெயிண்ட் பண்றது. சப்போஸ் நீங்க ஏதாவது டெக்கார் பண்றீங்க, நீங்களே பெயிண்ட் பண்றீங்கன்னா வால்ஸ்க்கு டார்க் கலரா பண்ணாதீங்க. ரெண்டு விஷயம் அஃபெக்ட் ஆகும். ஒன்னு வந்து ரூம் சின்னதா ஃபீல் ஆகும், இன்னொன்னு வந்து நீங்க ரீபெயிண்ட் பண்ணும்போது டார்க் கலர் மேல நிறைய கோட் ஆஃப் பெயிண்ட் பண்ணாதான் அந்த கலர் போகும். சோ அதனால டார்க் கலர்ஸ் அவாய்ட் பண்ணுங்க. தேர்ட் வந்து டேப்ஸ். ஃபர்ஸ்ட் இனிஷியலா நல்லா டபுள் சைட் டேப் யூஸ் பண்ணிட்டேன். டபுள் சைட் டேப் யூஸ் பண்ணி பிக்கும் போது அந்த வால்ல இருக்க பெயிண்டும் சேர்ந்து வந்துருச்சு. ஸோ ஈஸி டு ரிமூவ் டேப் எல்லாம் இருக்கும், இந்த கமாண்ட் டேப், ஈஸி டு பீல் அண்ட் ஸ்டிக், அந்த மாதிரி டேப்பை வாங்கி யூஸ் பண்ணுங்க. ஃபோர்த் பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட், கர்டன்ஸ். ஸோ நம்ம வந்து ரெண்ட்ல இருக்கிறதுனால பிரைவசிக்காக இந்த சாலிட் கர்டன்ஸா வாங்கி போட்டுருவோம். பட் நீங்க சாலிட் கர்டன்ஸ் போட்டாலே உள்ள லைட்ஸ் பெனிட்ரேட் ஆகாது அண்ட் ஷியர் கர்டன் போட்டா பிரைவசியும் கிடைக்காது. அதனால இந்த மாதிரி காம்பினேஷன் கர்டன்ஸா போடுங்க. ஸோ ரெண்டல் ஹவுஸ்ல இருந்தா காம்ப்ரமைஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஸ்மார்ட்டா சாய்ஸஸ் பண்ணிட்டு ஸோ ரெண்டல் ஸ்பேஸும் பியூட்டிஃபுல்லா கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ராடக்டோட லிங்க்ஸ் எல்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், பாத்துக்கோங்க. அண்ட் டே 22 செக்லிஸ்ட் எல்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு.